வாசித்த சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? 36வது சங்கீதம் முதல் பகுதியில துன்மார்க்கனை குறித்து எழுதியிருக்கிறது. கொஞ்சம் துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். 2வது வசனம் வாசிக்கலாம். அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். யாரையா? துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தவறான வழியில போகிறவன் என்ற அர்த்தம். மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? வழின்னு சொல்லி அர்த்தம். அப்படி பொருளை பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். கருத்தை படிக்கும் போது துன்மார்க்கம்னா அது ஏதோ அப்படின்னு நினைச்சுக்கூடாது. மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா வழி, துன் அப்படின்னு சொல்லி சொன்னா தவறு. தவறான வழியிலே போகிறவன் துன்மார்க்கன் சொல்லி பேர். சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்ல வழியில போகிறவன் பேர். சரி, இப்போ பாருங்க, தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். தன் பார்வைக்கு ஏற்றபடி தான் மனசுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, நான் யாருக்கும் அடங்கி நடக்க முடியாது, யார் சொல்றதை நான் கேட்க முடியாது அப்படின்னு தன் பார்வைக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் என்ன பண்ணுவானா? இச்சகம் பேசுவான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி. அவன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றது, அவன் மனசுக்கு சரி என்று தோன்றுகிறது, ஆண்டவருடைய மனசுக்கு தவறு என்று தோன்றுகிறது. அதை அவன் புரிஞ்சிக்க மாட்டான். ஆண்டவருக்கு எது பிரியும் என்கிறத அவன் ஆராய்ச்சி பண்றதில்லை. அவன் எடுத்த முடிவுல அவன் சரியா இருக்கலாம். தவறு செய்யற முடிவு, மனம் திரும்பாத முடிவு, ஐக்கியப்படாத முடிவு, ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாத ஒரு முடிவு. எப்ப தெரியுமா சரியாகிறான்? பாருங்க, மேல எழுதிட்டு பாருங்க. தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவு தான் செய்யறது தவறு என்று அவன் உணர்ந்து கொள்கிற வரையில ஆசையை பிரிச்சு கொடுத்துவான், பசங்களுக்கு கூட போய் சிறிது செலவு பண்ணுவான், அதுக்கப்புறமா எல்லாம் குறைஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கையில் எடுத்துட்டு போற காசு எல்லாம் செலவாயிடும், அப்புறம் தூரமா போயிடுவான், தகப்பனை விட்டு எட்ட முடியாத இடத்துக்கு, அங்க போய் மனம் போன போக்குல வாழ்வான், வேசிகளோட ஆசையை செலவு பண்ணுவான், அதுக்கப்புறமா ஒரு வேலையை தேடி போவான், உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும், கௌரவமா இருக்கிற வரைக்கும், சட்டை அழுக்காவது வரைக்கும் நல்ல வேலை செய்வான். சட்டையை துவைச்சு போறதுக்கு நேரமும் காலமும் பணமும் இருக்காது, சட்டை அழுக்காயிரும். அழுக்கானோட நல்ல வேலையிலிருந்து தள்ளிடுவாங்க. அப்புறம் அந்த அழுக்கு உடம்புக்கு என்ன வேலை கிடைக்கும்? பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைக்கும். சொல்லுங்க. போகும்போது டிப் டாப்பா போயிருப்பான், தேவ பிரசன்னத்தோடு போயிருப்பான். தேவ பிரசன்னத்தோடு போறவனுக்கு தேவனோட ஐக்கியம் குறைஞ்சு போச்சு. தேவனோட ஐக்கியம் தொடர்பு துண்டிக்கப்பட்டு தேவ பிரசனம் கொஞ்சம் கொஞ்சமா காத்து போன போல மாதிரி இறங்கி போகுது. முதல்ல ட்ரெஸ் அழுக்காவது, அப்புறம் மனசு அழுக்காவது, அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் கெட்ட கிரியைகளாலே கெட்ட சுபாவங்களாலே வாழ்க்கை மொத்தம் நிரம்பி கடைசியில விநாயகர் போய் சேரும் சகதியுமாய் வாழ்க்கை வாழ்கிறதான பன்றியோடு தன்னுடைய வாழ்க்கையை, பன்றி என்ன சாப்பிடுதோ அதே சாப்பிடுறான்னு நினைக்கிறான். கடைசியில் அதுவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றான்? தான் செய்தது தவறு என்று உணர்கிறான். இந்த வசனம் சொல்றது பாருங்க, என்ன சொல்றது பாருங்க, திருப்பியும் வாசிக்கிறான். அவன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும், கடவுள் அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு நல்ல வழியை சொல்றாரு. ஆனா அவன் உணரவே மாட்டான். காலத்துல அப்படியே தான் இருப்பான், வைராக்கியமா இருப்பான். ஒரு நாள் வரும், அன்னைக்கு தன் செய்தது தவறு என்று உணர்வான். அப்ப திரும்பி வருவான். அது துன்மார்க்கனுடைய காரியம். அடுத்த வசனம் பாருங்க. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. நியாயத்தை பேசவே மாட்டான், அநியாயத்தை பேசுவான், நீதியை பேசவே மாட்டான். அதுதான் தெரியுது. 4 பேர் ஏற்றுக்கொள்கிற கருத்தை பேசவே மாட்டான். தான் நினைக்கிறது தான் என்னுடைய எண்ணம் தான் அப்படின்ற ஒரு முடிவுல வாழ்வான். யார் என்ன அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். பாருங்க, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும்
நன்மை செய்வதையும் என்ன பண்ணிட்டானா விட்டு போயிட்டான். புத்தியா நடந்துக்கணும்னு சொல்லி யார் சொன்னாலும் அவனுக்கு அது புத்தியாவே தெரியாது. இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது புத்தியா தெரியாது. அதுல ஒரு குற்றம், அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு நீ யோகியமான்னு கேட்க ஆரம்பிச்சிடும். யார் எதிராளி போய் எந்த சத்தியத்தை சொன்னாலும் சரி, அவருக்கு தெரிஞ்ச வார்த்தை அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது. யாராவது போய் ஏதாவது தம்பி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ யோகியமா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க யோகியமா, நீ கூட அப்படித்தானே யாருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யார் என்ன சொன்னாலும் நன்மை செய்வதை என்ன பண்ணிட்டான், விட்டு விட்டான். அவன் மூளையெல்லாம் எப்பவுமே தவறு செய்ய ரெடியா இருக்குது. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட மூளை அது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். அடுத்தது வாசிக்க பாருங்க. படுத்துன கூட நல்லது யோசிக்கிறது கிடையாது. படுக்கையின் மேல் கூட என்ன பண்றானா அக்கிரமத்தை யோசிக்கிறான். இப்படி சொல்லிட்டாங்க நம்மளே, இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளே, அவனை என்ன பண்றது, நம்ம எப்படி பழி வாங்குறது, என்னத்தை யோசிக்கிறான், அக்கிரமத்தை யோசிக்கிறான். நம்மளை எப்படி சரி பண்ணிக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமா நம்மளை எப்படி மாத்திக்கலாம், நம்ம கிட்ட என்ன தவறு இருக்குது அதை யோசிக்கலாம். ஏன் இந்த தவறை தொடர்ந்து நம்ம செய்யறோம், ஏன் நமக்கு தேவனோடு உள்ள உடல் உறவு குறைந்து போயிடுச்சு, இதை குறித்து யோசிக்கிறது இல்லை. தன் படுக்கையில அக்கிரமத்தை யோசித்து பாருங்க, நல்லதில்லாத வழியில என்ன பண்றான், ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நல்ல வழியில ஸ்ட்ராங்கா இல்ல, கெட்ட வழியில ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆஹா, என்ன இங்க இருந்து யாரும் தப்பி வைக்க முடியாது, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம். பாருங்க, நிலைத்து பொல்லாப்பை வெறுத்துட்டானா, வெறுக்கல. பொல்லாப்பை என்ன பண்ணலாம வெறுக்கவே இல்லை. அப்புறம் வாசிக்க பாருங்க, நம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஏன் சொல்றது அந்த வார்த்தையை தெரியுமா, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவனை தண்டிக்காம, அவனை அடிக்காம, அவனையும் வாழ வச்சு அழகு பார்க்கிறேன். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாததுனால மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய என்ன இருக்குது, துணிகரம் கொண்டிருக்கிறது. கெட்ட கிரியைக்கு அப்பப்போ தண்டனை கொடுத்தாருன்னா ஆண்டவர் உடனே மனம் திரும்பும். ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யோதாசை கூட 3 வருஷம் கூட தான் வச்சுருந்தேன். எப்பவுமே ஆண்டவருக்கு விரோதமானே யோசனை அவனுக்கு. ஆண்டவரை நல்லவர்னு சொல்லி சொல்றதுக்கு 11 பேர் இருந்தாங்க. ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்த போதும். 11 பேர் நல்லவர்னு சொன்னாலும் அவருடைய சிலுவை மரணத்தை அந்த 11 பேரால தப்பு வைக்க முடியல. கெட்டவன் ஒருத்தன் என்ன பண்ண கொண்டு போய் மாட்டி விட்டான் பாருங்க. நல்லதை விட கெட்டது எவ்வளவு வேகமா வேலை செய்யுது பாருங்க. அதான் அந்த வசனம் சொல்லி, ஆண்டவருடைய கிருபை பெரியது. நம்ம தவறு செய்தா கூட ஆண்டவர் நம்மளை தண்டியாம, நம்முடைய நீதி நிமித்தம் நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவரே. திருப்பியே சொல்றேன், நம்ம தவறு செய்து கொண்டிருந்தோம், அப்பதான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தவறுக்கான தண்டனையை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தவறுக்கான தண்டனை இப்ப இல்ல, இருக்குது. அது அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்து போய் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும், ஸ்கோர் ஏறுற மாதிரி. அவருக்கான தண்டனை இப்ப கிடையாது. துர்க்கிரியைக்கான தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால்தான் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொள்கிறது. அது இப்ப இல்ல, அது அவர் வரும்போது, அவர் விசாரிக்கும் போது. அதனால துன்மார்க்கனுடைய வழியை விட்டு விலகி, துன்மார்க்கனை விட்டு தூரமா வந்துடணும். அவருடைய கிருபை பெரிது. வாசிக்கிறோம், அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே, உடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியமும் வெட்டுகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் தப்பு செய்யற மனுஷனையும்
உமக்கு விரோதமாக நடந்து கொள்கிற மனுஷரையும், உண்மை வெறுக்கிற அருவருக்கிற மனுஷர்களையும் மிருகங்களையும் என்ன பண்றீங்க? காப்பாற்றுகிறீர். எல்லாருக்கும் ஆதாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். இது கிருபையின் காலம். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனால நமக்கு தண்டனை வரலங்கிறதுனால நம்ம நீதிபதிகள் அல்ல. கர்த்தருடைய இரக்கத்தினாலே தயவினாலே நாம் போஷிக்கப்படுகிறோம். அதனால குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நாம் அறியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை நாம் என்ன பண்ணணும்? சங்கீதம் 2 கடைசியில முத்தம் செய்ய வேண்டும். ஒரு நாளும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பாதம் இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களை நேசிக்க வேண்டும். அதுதான் அவர் முத்தம் செய்யறதுக்கு சமம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதுதான் அவர் முத்தம் செய்யறதுக்கு சமம். இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாட்களிலே அவரை முத்தம் செய்வதென்றால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருடைய நியாயங்களை கை கொண்டு அவருடைய நீதியில வாழ்வது. துன்மார்க்கனை போல வாழ்வது அல்ல, அவருடைய நீதி நியாயங்களை கை கொண்டு வாழ்வது. அப்புறம் பாருங்க, வாசிக்கலாம், சீக்கிரம் முடிக்கலாம். பாருங்க 8வது 9வது வசனம் பாருங்க. ஜீவ ஊற்று உங்களிடத்துல இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? வறுமையும் கொடுமையும் அல்ல. ஆண்டவர்கிட்ட இருக்கிறது ஜீவ ஊற்று. சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் கொடுக்கும் தண்ணீரே நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் எடுக்காது. சொல்றாரு ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கு. அதை ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவங்க, கர்த்தரோடு கூட நடக்க பழகி கொண்டவங்க, கர்த்தரோடு கூட வாழ கற்றுக்கொண்டவங்க, அவர் ஜீவ ஊற்று என்பதை மறந்து போக மாட்டாங்க. அந்த ஊற்றிலே எப்பொழுதும் தங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வாங்க. கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் ஒரு நாளும் கர்த்தர் தீமை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புறவங்க தீமையில போகவே மாட்டாங்க. கர்த்தருடைய நன்மையை அனுபவித்துக் கொண்டே இருப்பாங்க. எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வார்கள். அந்த ஜீவ ஊற்று அவர்கிட்ட இருக்குது. அந்த ஜீவ ஊற்றை தேடி இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக ஆசீர்வாதம் தான், உலக சம்பாத்தியம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியது இல்லை. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். போய் என்னைக்காவது என்ன அரசனாகிருங்க, என்ன தயவு செய்து அரசனாகிருங்க, நான் பாவம் எதுவும் செய்யல, நான் தவறு எதுவும் செய்யல. யோசேப்பு போய் யார்கிட்டயாவது மண்டிக்கிட்டாரா? கேட்டாரா? சிறைச்சாலையில இருந்தவனை முகச்சவரம் செய்து வஸ்திரங்களை, புது வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து பாதரட்சைகளை அனுப்பித்து அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் அமர வைக்க தெரிந்த ஆண்டவர் அவர். வெளியே சொல்லுங்க, யார்கிட்டயும் போய் மோசே இவரு யோசேப்பு மண்டியிடல, எனக்கு அரியணையில கொஞ்சம் இடம் வேண்டாம் சொல்லி அந்த அரசனே சொல்றான், இவர் பர்மிஷன் இல்லாம யாரும் காலையும் கையை ஆண்டாதீங்க சொல்லி. அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியை நம்ம ஆண்டவரால அவருடைய பாதத்துக்கு முத்தம் செய்கிற உங்களுக்கு கொடுக்க முடியும். ரெடியா சொல்லுங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால எழுதி இருக்கிறது ஜீவ ஊற்று யார்கிட்ட இருக்குது? இந்த உலகத்துல ஊற்று இருக்கிற அந்த ஊற்றெல்லாம், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம், உலகம் கொடுக்கிற சம்பத்தெல்லாம் பெருசா அப்படின்னு நினைக்கிறாதீங்க. அதை விட பெருசா அவர்கிட்ட இருக்குது. அவர் உயர்த்தினா அதை விட யாரும் உயர்த்தவே முடியாது. அந்த அளவுக்கு உயர்த்துவார். புழுதியிலும் சாம்பலிலும் மனுஷனாலே ஆகாதவர்கள் தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் அவனை கொண்டு போய் அவருடைய சிங்காசனத்தை ராஜாக்களுக்கு மத்தியில் வைக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ரெடியா சொல்லுங்க. ஆமா பாருங்க. அப்புறம் வாசிக்கிறோம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே சொல்லுங்க, உம்முடைய வெளிச்சத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காட்டணும் என்ன அர்த்தம்? பைபிளை படிக்கவே மாட்டீங்க. பைபிளை படிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் ஆண்டவர் ஞாபகமா சொல்லி கொடுப்பார். உண்மையே சொல்றேன், இந்த பிரசங்கத்தை நைட்டு தான் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் நைட் தூங்கும்போது கனவுல வந்து பேச முடியாது. கனவுல தான் இந்த வசனம் பிரசங்கம் சொல்றேன். அதற்கான மொத்த வசனங்களை கனவுல ஞாபகப்படுத்துவேன். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் முந்தன் வசனமே. நமக்கு வெளிச்சம் சொல்லுங்க.
அவருடைய அவருடைய வசனத்துலதான் நம்ம வெளிச்சம் பார்க்க முடியும். அவருடைய வசனம் இல்லாம, அவருடைய வேத புத்தகம் இல்லாம இந்த உலகத்தை நமக்கு வெளிச்சமா காண்புறேன்னு சொன்னா ஆகாது. உலகத்தில் இருக்கிற எந்த வெளிச்சத்தையும் காட்டிலும் பெரிய வெளிச்சம் அவருடைய வேதம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வசனங்கள் எல்லாம் அவரே ஞாபகப்படுத்துறாரு. நான் எங்க போய் தேடல, இங்க வசனம் சொல்லி இருக்குது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, உலக வெளிச்சத்தை தேடி போறாங்க, உலக வெளிச்சத்திலே வெளிச்சம் பார்க்க போறாங்க, உலக வெளிச்சத்துல ஆசீர்வாதமா வாழ போறாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் இருள் அடையும். அவர் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ணா அந்த பிரகாசம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும். மலையின் மேல இருக்கிற பட்டணம் யார்? மலையின் மேல இருக்கிற பட்டணம் நீங்க தான். விளக்கு தண்ணி மேல இருக்கிற மலைக்கு யாரு? நீங்க தான். சார்ல இருக்கிற உப்பு யாரு? நீங்க தான். வசனம் அதுதானே சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்போ நாம வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள வெளிச்சமாக்குகிறது யாரு? வசனம். வசனத்தை படிக்க 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 நீங்க வெளிச்சமாயிடுவீங்க. தேவ சமூகத்துல மோசே இருந்தாரு, அவர் வெளிச்சமாயிட்டார். ஐடியா சொல்ல மாட்டீங்களா? புரியல உங்களுக்கு? சத்தியம் புரியுதா? இதெல்லாம் ரகசியம். இந்த ரகசியங்களை எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு சொல்லி கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள இருந்தா அவர் பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாயத்தை குறித்தோ என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, நான் போவேரை ஆகில் பேச்சுறவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்னை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுப்பாரு. அப்போ அவர் சொல்லாத நிறைய ரகசியங்களை, நிறைய விஷயங்களை தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வேதத்தை நேசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை படிங்க. நம்முடைய முகம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் என்னாகும்? பிரகாசமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.